இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கேட்டே தான் இருக்கீங்க, சார் இந்த ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே குரூப் 4 வந்து இப்போ தான் சார் வருது, இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் சார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஏஓ அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோ எல்லா கட் ஆஃப்மே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 200 கொஸ்டின் வந்து கேட்காங்க. 200ல் 100 கொஸ்டின் வந்து தமிழ், ஃபுல்லாக 100 கொஸ்டின் வந்து தமிழ் தான். மீதி 25 கொஸ்டின் வந்து மேக்ஸும், மீதி 75% ஜென்ரல் சயின்ஸ், பொலிட்டி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அந்த மாதிரி யூனிட் 8, 9 கூட இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ஜு, ஃப்ரீ கிராஷ் கோர்ஸு, 90 days பிளான் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருப்போம். வேலைக்கு போகிறவர் கண்டிப்பாக இந்த 3 months கண்டிப்பாக அடிச்சிடலாம். தமிழ் ஒரு ஸ்டாஃப்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயாக கைன்ஸ் கொடுப்போம். இப்போது மொத்தம் 200 இன்ட்டு ஒரு கொஸ்டினுமே 1.5 மார்க்கு, 1.5 மார்க்கு. அப்போது மொத்தம் 300 மார்க்ஸு. இப்போது டிஎன்பிசியை பொறுத்தாப்பில் யாருமே 300 மார்க்ஸ் அப்படிங்கிற குறிப்பிட மாட்டாங்க. இந்த 200 கொஸ்டின் தான் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த 200 கட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாருமே கேட்பாங்க. அந்த கொஸ்டின் தான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இது பார்ப்போம், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்ப்போம். அடுத்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோக்கு பார்ப்போம். மொத்தம் இந்த வருஷம் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு 10,000 வேகன்சி வந்து கண்டிப்பாக வரும். நம்ம எய்ம் படி ஒரு 2018 அந்த பேட்ச் மாதிரி ஒரு 11,000 வேகன்சி வந்து கண்டிப்பாக வரும். இந்த வாட்டி 11,000 வேகன்சி வந்து கண்டிப்பாக குரூப் 4க்கு வந்துடும். அதில் வந்து ஒரு 7,000 போஸ்ட் வந்து இதுக்கிட்ட போயிடும். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் 6,000 போஸ்ட் மேலே போயிடும். அடுத்து ஒரு 2,500 போஸ்ட் டைப்பிஸ்ட்டு, 1,300 போஸ்ட் வந்து ஸ்டீனோக்கு வந்து வந்துடும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியே வாங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கைன்ஸ் வந்து கொடுத்தே தான் இருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்ப்போம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜேஏ அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. இது எல்லா இதுலையுமே இருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, மற்ற எஜுகேஷன் பிளாக்கு, அக்ரிகல்ச்சர் எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ கூட பொதுத்துறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவின், அது கூட ஜூனியர் அசிஸ்டாக மாற்றிட்டாங்க. இப்போது கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னா 183 வந்து வேணும். 183 வந்து வேணும். இந்த இதில் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரே ஒரு 50 to 20 lakhs வந்து பண்ணாங்க. இந்த வாட்டி ஒரு எய்ம் வந்து ஒரு 25 lakhs கிட்ட இருக்குது அப்படிங்கிறதா ஒரு இது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போலிங் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற போலிங் வந்து வச்சு கண்டுபிடிச்சிருவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ பிசிக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 178 கொஸ்டின் அடித்தா கண்டிப்பாக கிடைக்கும். 178 கொஸ்டின் அடித்தா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நம்ம வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. நம்ம சொல்கிறதோட ஒரு 2 to 3 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸாக தான் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த கொஸ்டின் எழுதிட்டு வாங்க, நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த கட் ஆஃப் எதற்கு மேக்ஸிமம் அப்படிங்கிற நம்ம சொல்லிடுவோம். பிசிஎம்க்கு ஒரு 176 ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசிக்கு பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லா கவுன்சிலிங்குமே போன லாஸ்ட்டு ஒரு 3 இது வந்து டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த 3 பேர் தான் 3 கம்யூனிட்டி வந்து ஒரு தாக்கம், பெரிய தாக்கம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இப்போ ஹை கட் ஆஃப் இருக்கவங்க வந்து ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கு போயிடுவாங்க. எம்பிசி 177 கொஸ்டின் வந்து போடணும். எஸ்சிக்கு ஒரு 174 ப்ளஸ் கொஸ்டின் போட்டாலே ஈஸியாக கிடைக்கும். எஸ்சிஏக்கு 172 ப்ளஸ், எஸ்டிக்கு 170 ப்ளஸ் இருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட் வந்து பார்ப்போம். டைப்பிஸ்ட் போஸ்ட் இது போத் கையறு, அந்த ஒரு கையறு இங்கிலீஷ் கையறு, தமிழ் கையறு. இதில் வந்து 3 பேட்டர்னாக பிரிக்காங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, போத் கையர், இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து போத் கையரு. அடுத்து வந்து தமிழ் கையரு, அடுத்து இங்கிலீஷ் லோயரு. தமிழ் கையரு, இங்கிலீஷ் லோயரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கையரு, தமிழ் லோயரு. ஏதாவது ஒரு லோயர் படித்தா அது வந்து கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த இதுக்கு. டைப்பிஸ்ட் போஸ்ட் ஒரு 3,500 போஸ்ட் கிட்ட வரும். இந்த வாட்டி ஒரு 2,700க்கு மேலே மேக்ஸிமம் பார்க்கும். 2,700க்கு மேலே கண்டிப்பாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு ஒரு 175 ப்ளஸ் வந்து இருக்கும். ஓசிக்கு ஒரு 175 ப்ளஸ் வந்து இருக்கும். பிசிக்கு 170 ப்ளஸ் தான் இருக்கும். பிசிக்கு 170 ப்ளஸ் தான். ஒரு 160லேருந்து ஒரு 175க்குள்ளே தான் கண்டிப்பாகவே இருக்கும். பிசிஎம்க்கு ஒரு 168, எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 169, எஸ்சிஏக்கு ஒரு 167, எஸ்டிக்கு ஒரு 175 ப்ளஸ் இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சொல்கிறதோட கண்டிப்பாக வந்து இது வேலை நிச்சயமாக கிடைக்கிற கட் ஆஃப் வந்து சொல்கிறோம். கொஸ்டினில் நம்ம வந்து எப்படி ஈஸியாக தான் இருக்குது. குரூப் 4 பேட்டர்ன் வந்து ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளானிங், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். கம்யூனிட்டி அடுத்து ஸ்டீனோ பார்க்க போகிறோம். ஸ்டீனோ
ஷார்டன் அப்படிங்கிறத சொல்லுவாங்கப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் கையர். ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் தமிழ் கையர் போத் கையர் முடிச்சா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் வந்து தமிழ் கையரு இங்கிலீஷ் லோயரு, அடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் கையரு தமிழ் லோயரு அப்படிங்கிறதே இருக்குது. குரூப் 4 வந்து கண்டிப்பாக எல்லாருமே அடிச்சிருங்க இந்த வாட்டி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்போம். ஓப்பன் காம்படிஷனுக்கு ஒரு 160+ இருந்தாலே கண்டிப்பாக இது ஷார்ட்டனுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பிசிக்கு 155. ஏன்னா டைப்பிஸ்ட் ஷார்ட்டன் வந்து அவங்க படிக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் தான் அது ஷார்ட்டனு. எல்லாருமே படிச்சிருந்தீங்க கண்டிப்பாக வந்து படிங்க. இப்போது ஷார்ட்டன் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ படித்து டைம் வேஸ்ட் தான். ஏன் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் வருது. நம்மளுக்கு ஜூனில் டெஸ்ட்டு வச்சு குரூப் 4 டெஸ்ட் வச்சு அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ போகிறது வந்து வேஸ்ட்டு. அந்த டைமுக்கு இப்போது ஷார்ட்டன்லாம் படிங்க அப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ் 4 மணி நேரம், இங்கிலீஷ் 4 மணி நேரம் படிங்க. அவங்க சொல்லித்தரது 10 நிமிஷம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எழுதி பழகிறது வந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட தமிழ் லோயர் அப்படிலாம் எழுதி பேசிக் கற்றுக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே படிங்க கண்டிப்பாக. இந்த இது குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் வேணால் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓசிக்கு ஒரு 160+, பிசிக்கு 155+ இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிக்கு 150 எடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஎம்க்கு 152+, எம்பிசிக்கு 153+, எஸ்சிக்கு 147+, எஸ்சிஏக்கு 142+, எஸ்டிக்கு 140+. இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சொல்கிறதோட கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாமே படிங்க, கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போடுவோம். உங்களுக்காண்டி தொடர்ந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து போடுவோம். எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக தான் ஃபுல் கைன்ஸ் கிடையாது, மற்றவங்க மாதிரி மணி மைண்டு கிடையாது. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பண்ண வீடியோ பார்க்கலாம்.